10வதாக யூனிஃபிகேஷன் வித் கிரைஸ்ட், கிறிஸ்துவோடு ஒரே சரீரமாக இணைக்கப்படுதல். அதுதான் கிறிஸ்தவத்தில் தனிச்சிறப்புகளிலே மிக முக்கியமாக சொல்லப்படுகின்ற ஒரு காரியம். யூனிஃபிகேஷன் வித் கிரைஸ்ட். பொதுவாக ஆஸ் அ குளோபல் சிட்டிசன்ஸ் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று பல சமூக ஆர்வலர்கள் சிந்திப்பது உண்டு. ஆனால் அந்த ஒற்றுமையை ஏன் கொண்டு வர முடியவில்லை? பலர் சொல்லுவது ஒன் காட் ஒன் ஹியூமன் ஃபேமிலி என்ற கோட்பாடுகள் எல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் பொதுவாக நீங்கள் ஒரு குடும்பத்திலே ஒரு சிறிய காரியத்தை குறித்து ஒரு ஒற்றுமை வருமா என்று பார்த்தால் அது பொதுவாக இயலாத காரியம். ஆனால் ஒன்னஸ் இஸ் பாசிபிள் ஒன்லி இன் ஒன் பாடி. 1 + 1 இஸ் நாட் ஈக்குவல் டு 1. ஒன்லி 1 இஸ் ஈக்குவல் டு 1. எனவே தான் கிறிஸ்தவம் சொல்லுகின்ற ஒரு சமூகம் ஒரே சரீரமாக இணைக்கப்படுகின்ற ஒரு சமூகம். இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக அனைத்து மனிதர்களும் இணைவதுதான் அந்த ஒன்னஸ். அது எப்படி இருக்கும்னா, காலை பார்த்து கை குறை சொல்லாது, அதே மாதிரி கால் விரல்களை பார்த்து கண் குறை சொல்லாது. அதே நேரம் கால் பாதத்திலே ஒரு புண் வந்ததென்றால் கண் அதற்காக அழும். தன் சொந்த சரீரத்தை யாரும் வெறுப்பது இல்லை, நேசிப்பார்கள். அந்த கணவன் மனைவி உறவு கூட திருமறை ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தான் சொல்லுகின்றது. எப்படி ஒரு கணவன் மனைவி ஒரே சரீரமாக இணைக்கப்படுகிறார்களோ, பொதுவாக தமிழிலே சொல்லுவார்கள் ஈருடல் ஓர் உயிர் என்று சொல்லுவார்கள். திருமணத்தை ஈரு உடல் ஓர் உயிர் என்று சொல்லுவார்கள். ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ஒரே உடல் 2 உயிர்கள், 2 ஆத்துமாக்கள், இருவரும் தனியாக ஆண்டவரை தேட வேண்டியவர்கள், இணைந்து ஆண்டவரை நோக்கி பயணம் செய்ய வேண்டியவர்கள். ஆனால் அவர்கள் ஒரே சரீரம் என்று தான் பைபிள் சொல்கிறது. அதே மாதிரி இந்த உலக அனைத்து மக்களும் ஒரே சரீரமாக இணைக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் மனிதர்கள் எதிர்பார்க்கின்ற பீஸ், அந்த ஒற்றுமை, சமாதானம் இந்த உலகத்திலே பாசிபிள் ஒன்லி வென் பீப்புள் ஆர் யுனைட்டிங் ஆஸ் ஒன் பாடி. ஒரே சரீரமாக மக்கள் இணையும் போதுதான் அந்த ஒன்னஸ், ஒரே சிந்தை, ஒரே மனம் என்பது பாசிபிள். அதற்கு தலையாக கிறிஸ்து இருக்கிறார். எனவே யார் பெரிய ஆளு என்று அங்கே ஒரு வாக்குவாதம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. எல்லோரும் அவருக்காக வாழ அழைக்கப்பட்டவர்கள். அதைத்தான் கிறிஸ்தவம் சொல்லுகின்றது.